ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாவக்காய் பொரியல். பாவக்காய் பொரியல் அப்படின்னாலே குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டேன், கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிப்பாங்க. ஆனால் இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்கன்னா அடிக்கடி அவங்களே செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மோர் 1 கப் எடுத்துருக்காங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக, உப்பு கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கிலோவுக்கு நான் பாவக்காய் வாங்கி நடுவில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த மோரில் சேர்த்துலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை அப்படி கலந்து விட்டுருணுங்க. நம்ம சேர்த்த பாவக்காய் எல்லாமே இந்த மோரில் முழுகிற அளவுக்கு இருக்கணும். சப்போஸ் நமக்கு தண்ணி பத்தலைன்னா கூட கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு இருந்தால் நமக்கு கசப்பு தெரியாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம இதில் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டு வச்சு மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறணும். இதில் இந்த மோர்லேயே ஊறினா தான் நமக்கு இந்த கசப்பு தன்மை போகும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ இதில் இருக்கிற மோர் எல்லாத்தையும் நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்துடணுங்க. அப்போ தான் நமக்கு இந்த கசப்பெல்லாம் போகும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு இந்த காய்கள் எல்லாத்தையும் இந்த வடிகட்டியில் இப்படி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு 2-3 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு போது நமக்கு கசப்பு இருக்காது. அடுத்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். வானலில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வதக்கின வெங்காயமானது நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரணும். இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தால் தான் நமக்கு பொரியல் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. அடுத்தது சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு நான் ஜூஸாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இப்போ 2 செகண்ட் கொதிக்கட்டும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுக்கு, பெருங்காயம், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு, வெல்லம் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிடும். நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பாவக்காய் துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ சேர்த்துட்டு இப்படியே கலந்து விட்டுறணும். இந்த காயானது இந்த விழுதுகளோடு சேர்த்து தான் நமக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற டேஸ்ட்டெல்லாம் அதில் போகும். நமக்கு கசப்பும் தெரியாமல் இருக்கும். இப்போ இப்படியே நமக்கு வேக வைக்க முடியாது இல்லைங்களா? அதனால் ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துட்றேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு லேசாக கொதிக்க வர ஆரம்பித்த பிறகு ஒரு மூடி வச்சு மூடிடலாங்க. மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நடுநடுவில் நம்ம எடுத்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுது தெரியும். நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி பக்கத்தில் இருந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம இப்படியே கலந்து விட்டுருவாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா இறுகின பதம் இந்த மாதிரி வந்துடும். இது நம்ம தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய பாவக்காய் பொரியல் ரெடி. உங்களுக்கு இந்த பாவக்காய் பொரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.